ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான பொன்னாங்கண்ணி கீரை பச்சடி ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு. பொதுவாகவே கீரையில அயன் அதிகமா இருக்கும். அதுலயும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில ரொம்பவே ஸ்பெஷல், கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு பழமொழியே இருக்கு, போன கண்ணும் திரும்பும் பொன்னாங்கண்ணி கீரையிலேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையை அடிக்கடி எடுத்துட்டு வரும்போது கண்ணு பிரச்சனை எல்லாமே சீக்கிரமா கியூர் ஆயிடுங்க. ரொம்ப டேஸ்டா ஈஸியா இப்ப பொன்னாங்கண்ணி கீரை பச்சடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சடியை நீங்க ரெடி பண்ணிட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். இதுல முழுசா பச்சடி செய்ய போறது கிடையாது. பாதி கீரையை மட்டும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. பச்சடி செய்யறதுக்காக பாருங்க, பாதி கட்ட அளவுக்கு கீரையை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இலை மட்டும் தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். பச்சடி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் பேன்ல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா சன்ஃபிளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடவே 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலா கருப்பு எள்ளு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. எள்ளையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு 2 பச்சை மிளகா 3 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை மிளகாவும் வரமிளகாவும் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வறுத்த எல்லா பொருளையும் தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்ப அதே பேன்ல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாங்க. நான் பாதி கட்டு கீரை தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். கீரையை சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலயே கீரை நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிரும், நல்லா வெந்துரும். பாருங்க, கீரை நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ ஒரு 2 செகண்டுக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாம். பாருங்க, ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிருந்தேன். கீரை எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. நீங்க ஒரு கீரை எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். கீரை நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு இப்ப ஸ்டவ் அணைச்சிடலாம். இருக்கட்டும். இப்ப நான் இடிக்கல் எடுத்திருக்கேன் பச்சடி செய்யறதுக்காக. நீங்க வேணும்னா மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இடிக்கல்லுல ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து எடுத்த எள்ளு, கொத்தமல்லி, மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாங்க. அம்மிக்கல் இருந்தா நீங்க அம்மிக்கல்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜார்லயே பல்ஸ் மோட்ல அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா பவுடர் மாதிரி ஆக்க வேண்டாம். கொஞ்சம் திப்பியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப நான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இதோட நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையையும் சேர்த்துட்டு சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் பாருங்க. அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா இடிச்சுக்கலாங்க. கீரையும் நம்ம வறுத்து சேர்த்திருந்த பொருள் எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மையா கடைஞ்சுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி இடிக்கல்ல தட்டிட்டு சேர்க்கும் போது பச்சடி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்போஸ் நீங்க மிக்சியில செய்யற மாதிரி இருந்தா பல்ஸ் மோட்ல விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கீரையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கடைசியா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா கடைஞ்சுக்கிறேன். பாருங்க, நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு பச்சடியை கடைஞ்சு எடுத்தீங்கன்னா போதும். கீரை நல்லா சாஃப்டா வெந்ததுக்கு அப்புறமா நீங்க கடைஞ்சுக்கோங்க. பச்சடி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்ப நான் பச்சடியை ரெடி பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்போ உரல்ல இருந்து நான் வெளியே எடுத்துட்டேங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பச்சடிக்கு வேணும்னா நீங்க கடுகு ஜீரகம் போட்டு தாளிப்பு கடைசியா கொடுத்துக்கலாம். நான் கடைசியா தாளிப்பு கொடுக்கல. நல்லெண்ணெய் மட்டும் விட்டு சாதத்தோட சாப்பிட போறோம். நல்லா சுட சாதத்தோட கையில பொன்னாங்கண்ணி கீரை பச்சடியை உருட்டி எடுத்துட்டு ஒரு உருண்டை பொன்னாங்கண்ணி கீரை பச்சடியை இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு சாதத்தோட வச்சு நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. கீரையெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பச்சடியா செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை பச்சடியை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.